மட்டன் சுக்கா வறுவல். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். மட்டன் சுக்கா வறுவல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: மட்டன், மஞ்சள் தூள், உப்பு, நீர், நல்லெண்ணெய், கடுகு விதைகள், சோம்பு விதைகள், கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. படி 1. மட்டனை நன்றாக கழுவி தண்ணீரை வடித்துக் கொள்ளவும். ஒரு பிரஷர் குக்கரில் மட்டன், மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் தண்ணீர் சேர்க்கவும். 6 முதல் 8 வரை விசில் வரும் வரை அல்லது மட்டன் மென்மையாகும் வரை சமைக்கவும். சமைத்த பிறகு பிரஷர் தானாகவே குறையட்டும். சமைத்த மட்டனை சூப்பிலிருந்து பிரித்துக் கொள்ளவும். சூப்பை தனியாக எடுத்து வைக்கவும். படி 2. மீடியம் சூட்டில் ஒரு பெரிய கடாய் அல்லது வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். கடுகு மற்றும் சோம்பு சேர்க்கவும். அவை வெடிக்கட்டும். படி 3. கறிவேப்பிலை மற்றும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்கவும். வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 4. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகும் வரை 1 நிமிடம் வதக்கவும். படி 5. நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து அவை மென்மையாகவும் குழையவும் சமைக்கவும். படி 6. தீயை குறைத்து குறைந்த அனலில் வைக்கவும். சிவப்பு மிளகாய் தூள், தனியா தூள், சீரகத்தூள் மற்றும் கரம் மசாலா சேர்க்கவும். மசாலா தீந்து விடாமல் 1 நிமிடம் வதக்கவும். படி 7. சமைத்த மட்டன் துண்டுகளைச் சட்டியில் சேர்க்கவும். மசாலாவில் மட்டன் நன்றாக கலக்கும்படி நன்கு கிளறவும். படி 8. மீதமிருக்கும் ஆட்டிறைச்சி குழம்பை ஒட்டாமல் இருக்க தேவைப்பட்டால் மேலும் சிறிது, சுமார் 1/2 கப் சேர்க்கவும். தீயை மிதமான அளவு அதிகரித்து அவ்வப்போதே கிளறி தண்ணீர் வற்றி மசாலா ஆட்டிறைச்சியில் நன்கு ஒட்டும் வரை சமைக்கவும். படி 9. உப்பு மற்றும் கருப்பு மிளகு தூளை சுவைக்கு ஏற்ப சேர்க்கவும். நடுத்தர குறைந்த தீயில் மேலும் 5 முதல் 7 வரை நிமிடங்கள் வதக்குவதைத் தொடரவும். இதில் சுவைகள் ஆழமடையவும் ஆட்டிறைச்சி காய்ந்து வறுக்கவும் செய்யும். இது சுக்கா நிலை. படி 10. புதிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரித்து சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.